திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். பரபரப்பு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. உண்மையில திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள், ஓகேங்களா, உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய விதமான பரபரப்பு தகவல்கள் அவ்வப்போது வெளியாகி இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. குறிப்பா நம்முடைய தமிழகத்துல அடுத்த குறியில சிக்கப்போவது யாருன்னா பெரியசாமி என்ற ஒரு அமைச்சர் பாத்தீங்கன்னா சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திமுகவில் இப்ப வரைக்குமே கடந்த காலங்கள்ல லேட்டஸ்டா ஊழல் செய்த அமைச்சர்களுடைய பட்டியல்கள் ஏகப்பட்டது இருக்கிறது. ஓகேங்களா, சோ அவர்கள் அனைவருமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், பொன்முடியா இருக்கட்டும், அல்லது மற்றவர்கள் எல்லாருமே கைது செஞ்சு அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா விடுதலை ஆகி இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர் பாத்தீங்கன்னா சிறையில அடைக்கப்பட்டிருப்பதா தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கு. சிறையில அடைக்கப்பட வேண்டிய சூழல்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அது பொருத்தமாக இருக்காது. சிறையில் அடைக்கப்பட வேண்டிய ஒரு சூழலுக்கு இருக்கிறார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எவ்வளவு தொகுதிகள்ல வெற்றி பெற்றார்னா திண்டுக்கல்ல நினைக்கிறோம். திண்டுக்கல்ல 1,30,000 வாக்குகள்ல வெற்றியை பெற்றவர். தமிழ்நாட்டிலேயே அன்று இவர் மட்டும்தான் அதிக வாக்குகளை லீடிங்ல எடுத்த ஒரு பாராளுமன்றத்துடைய தேர்தல்ல எவ்வளவு விக்டரியை பெற முடியுமோ அவ்வளவு விக்டரியை பெற்ற ஒரு அமைச்சராக பெரியசாமி அவர்கள் இருந்ததை யாராலுமே மறுக்க முடியாது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர்களின் பட்டியல்ல இப்ப அடுத்த கட்டமா இவர் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கைது. திமுகவின் அமைச்சர்கள் இப்படி தொடர்ந்து ஒருவராக பாத்தீங்கன்னா கைது செய்யப்படுகின்ற ஒரு சூழல் இருக்கும் போது நிச்சயமாக பல்வேறு விதமான துறை சார்ந்த அமைச்சர்களுடைய நிலைமை என்பது ரொம்பவே கவலைக்கிடமா போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதனால கட்டாயமா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. பெரியசாமி, KN நேரு, ஆர் காந்தி அவர்கள், ஏவா வேலு அவர்கள், அதற்கு பிறகு செந்தில் பாலாஜி, அன்பில் மகேஷ், சேகர் பாபு, மா சுப்பிரமணியம், ஆவடி நாசர் போன்ற இப்படி இவ்வளவு பேரையும் நிறைய பேரை சமாளித்து கொண்டு கீதா ஜீவன், மனோ தங்கராஜ், அதற்கு பிறகு அனிதா ராதாகிருஷ்ணன், KKSR அமைச்சர் ராஜ கருப்பண்ணன், இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஸோ இவர்களை எல்லாருமே சிறைக்கு செல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்வதை போலவும் நடக்கலாம் என்பதை நம்மால் ஊர்ஜினப்படுத்த முடிகிறது. ஸோ அதனால அதையுமே கண்டினியூஸா வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. மறக்காம நம்முடைய அரசியல் பார்வை அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய விதமான திருப்பங்கள் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது, உணர முடிகிறது. திமுகவின் அமைச்சர்கள் யாரெல்லாம் சிக்குவதற்கான வாய்ப்புகள் மற்றும் சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்றதையும் நம்ம கண்டினியூஸா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நன்றி.